லதா, எக்ஸசைஸ் பண்ணது போதும், இந்த துணியெல்லாம் எடுத்து காய போடு. Oh, lovely, very fantastic, beautiful blouse. ஆமா, இது எங்க இருந்து வந்துச்சு? பக்கத்து வீட்டு பாத்ரூம்ல இருந்து காக்கா கவிட்டு வந்து போட்டுச்சா? ஐயோ, காலங்காத்தால மூட் அவுட் பண்ணிருச்சு. இன்னைக்கெல்லாம் நான் எப்படி டாக்ஸி ஓட்ட போறேன்? யோ டாக்ஸி, என்னையா வண்டி பக்கத்துல நிட்டு மேலையும் கிளையும் பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்க? ஓ, நீங்களா? வாங்க ஓல்டு மேன். உங்க பொண்டாட்டிக்கு என்ன வயசு இருக்கும்? ஏன் பொண்டாட்டி வயசு என்கிட்ட கேக்குற? உனக்கு என்ன திமிரு இருக்கும்? யோ, இந்த வயசுல அந்த அம்மா ஜாக்கெட் தூக்கி மூஞ்சி மேல போட்டு விளையாடுறாங்கயா. உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்படியே தான் இருக்கு. நீ சொன்னதை மட்டும் என் பொண்டாட்டி காதுல உளுந்தது. காதுக்குள்ளேயே அந்த அம்மா உளுந்த வச்சிருக்காங்க. வெளியே எடுத்து ஆட்டி வடை சுட சொல்லு. போயா திண்ணி பண்ணாரோ. உன் டயர் பஞ்சர் ஆற மாதிரி உடம்பு ஆயிரும், ஜாக்கிரதை. டாக்ஸி சார். ஓ, அது என்னது? கை தவறி கீழே விழுந்துருச்சு. கை தவறி கீழே விழுந்துச்சா? அதாவது பழ நழுவி எண்ணெயில விழுந்த மாதிரி. என்ன இல்ல, பாலு பாலு. எதுல விழுந்த உனக்கு என்ன விழுந்தது? ப்ளீஸ் தூக்கி போடுங்க. ஆமா, இந்த கேட்ச். ஏமா போயும் போயும் இவன் மேலையா போட்ட? நல்ல பொண்ணுமா நீ. நல்ல அப்பமா உனக்கு ஒரு 10 ஜாக்கெட் வாங்கி கொடுத்து ஊர்ல இருக்கிற மூஞ்சி எல்லாம் போட சொல்லு. இந்த கேட்ச். யோ, என்ன விளையாடுறியா? கேட்ச் கையில வச்சிட்டு இருந்தா அப்படியா? அப்படி விட்டா தானே மேல போகும். என்னங்க அங்க என்ன பேச்சு? ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. யோ, இங்க வா. நீ முதல்ல உள்ள போடி. எனக்கு இங்க ஒரு மான பிரச்சனை. கிழிச்ச. இப்ப நீ என்ன சொன்ன? உள்ள போடின்னு சொன்ன. இதையே சத்தம் போட்டு 2 தடவை சொன்னீங்கன்னா கிடைக்கிற கஞ்சி கிடைக்காதியா? தம்பி, டாக்ஸி தம்பி, என்ன இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அது மட்டும் இல்ல, நாங்க ராயல் ஃபேமிலி. எங்க அந்யோன்யமே வேற. இப்ப கூட அவ குளிச்சிட்டு தான் வரா. அவ ஜாக்கெட்ல கொக்கி இருக்க பாரு, அத நான் தான் போடுவேன். கொக்கி? எல்லாரும் குளிக்கிறதுக்கு முன்னால கொக்கி போடுவாங்க. நீ குளிச்சதுக்கு அப்புறம் கொக்கி போடுறியா? போடு, போட்டு தாக்கு. ஓ, நல்ல குடும்பையா. கொக்கி குடும்பம்னு போர்டு எழுதி வெளியே தொங்க விட்டுறியா? நல்ல ஐடியா. உங்க ஒரு நிமிஷம் கூப்பிடுறாங்க. ஐயோ, வாழ்க்கை பூரா ஒரு நிமிஷத்துலயே காலத்தை முடிச்சிருவான் போல் இருக்குதே. டாக்ஸி சார். ஹலோ சார், கொஞ்சம் தூக்கி போடுங்க சார். என்னமா நீ? கபில் தேவ் கவாஸ்கர் எல்லாம் எப்படி கேட்ச் பண்ணி பிடிக்கிறாங்க? ஒரு வயசு பொண்ணு கப்புனு பிடிக்க வேண்டாமா? கேட்ச். கீழே போட்டுட்டாரு. மண்ணாயிடுச்சு. நீங்களா? விடுங்க. ஏங்க? வந்துருவாங்க. யாருங்க? அப்பாங்க. வரட்டுங்க. பாப்பாங்க. பாக்கட்டுங்க. காதலங்க, வரப்போற பொண்டாட்டிங்க. பாப்பா என்னங்க? விடுங்க. குடுங்க. மாட்டேன். குடுக்க மாட்டீங்க? மாட்டேன். கொடுங்க. பாய். ஜிஜின் சக்கா, ஜிஜின் சக்கா. என்ன சார், ஜாலியா ஜிம்கானா பாடிட்டு வர்றீங்க? பாத்ரூம்ல ரொம்ப நேரம் குளிச்சிருப்பீங்க போல இருக்கு. ஜில்லுன்னு இருக்குதே. கண்டுக்காத. என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? கண்டுக்காம போறாரே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். காஃபி. சார், சக்கரை போடல சார்.
4 5 6 சார் அதிகமா போட்டீங்க சார். சக்கரை அதிகமா போட்டீங்க சார். சார், நம்ம பையனுக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். ஏன்பா எங்க ஆபீஸ்ல இறக்கி விட்டியே மதன், அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே? அவன் ஒரு டம்மி சார். ஏதோ நம்ம தெருவில் இருக்காரேன்னு அடிக்கடி நான் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வர்றேன். அதுக்கே ஒழுங்கா துட்டு தர மாட்டேங்கிறான். அப்புறம் என் பையனுக்கு எங்க சார் கொடுக்க போறான்? நீங்க போட்டு கொடுங்க சார். நான் வேணா என் வீட்டுல வேலை சேர்த்துக்கிறேன். என் சம்சாரத்தை ஒரு வார்த்தை கேட்கணும். ஆமா பையன் எப்படி? சார், பையன் தங்கம்னாலு தங்கம், பத்திரமாத்து தங்கம், சொக்க தங்கம், சொர்ண தங்கம், கை சுத்தம், வாய் சுத்தம், பொய்யே பேச மாட்டான். பொம்பளைங்களுக்கு தனி ரெஸ்பெக்ட் கொடுப்பான் சார். அப்படியா? பரவாயில்லையே. அப்படின்னா நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஓகே சார். என்ன நடு ரோட்ல பொம்பளை கூட்டம்? எவனாவது சாமியார் அருள்வாக்கு சொல்றானா? இந்த பையனை எல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. கம்பியை காய வச்சு வாயில தூள் போடணும். இவன் என் பையன் ஏமா அடிக்கிற? யாரு பையன் இருந்தா எனக்கு என்னையா? இவன் பண்ண காரியத்தை நினைச்சா என் உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன் ஐஸ் கட்டி எடுத்து ஜாக்கெட்டுக்குள்ள போட்டானா? ஐஸ் கட்டியா? நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தப்போ பார்த்தா பையன் கொழு கொழுன்னு அழகா இருக்கான்னு இடுப்புல தூக்கி வச்சா இச்சு முத்தம் கொடுக்குற புறம்போக்கு. ஏன்பா? யாரு? நான் தான். கை சுத்தம் வாய் சுத்தம் சொன்னீங்க, அது இந்த பையன் தானா? எஸ் சார். தினம் 2 தடவை பல்லு விளக்குறான், 2 தடவை கை கழுவுறான். பெண்களுக்குண்டா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பான்னு சொன்னீங்க, இவன் தானா? இப்ப கொடுத்தார பாத்தீங்களா? சாவாசமே வேணாப்பா, நான் வர்றேன். ஹலோ, உன் சவகாசம் எனக்கு வேணும். எதுக்கு? வந்த வரைக்கும் மீட்டருக்கு கொடுத்துட்டு போடா. இந்த நான் ஆபீசர் கிழிச்ச போடா. ஏமா, இவ்வளவு பெரிய பையனை இடுப்புல எடுத்து வச்சு கொஞ்ச நாள் நினைச்சதே ராங் டிசைட். சரி, பையன் ஏதோ ஆசைப்பட்டு முத்தம் கொடுத்துட்டான், அப்படின்னு விட்டு போக வேண்டியதானே? நீ எப்படி நடு ரோட்ல அடிக்கலாம்? இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும். யோ, இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் நான் தான். போடா பொறுக்கி, பொறுக்கிக்கு பிறந்த பொறுக்கி. என்ன தெனாவிட்டு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செய்வனி? நிறுத்துங்க, பச்சை குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே. இவனா பச்சை புள்ள விட்டா? ஒரு பெண் போலீஸ் அழகா இருக்க இடுப்பு தூக்கி வச்சா மூஞ்சில மொச்சு மொச்சு முத்தம் கொடுத்துருக்காண்டி. தெருவே நாரி போச்சு. அப்பா, நேத்து அடுப்படியில அம்மாக்கு நீங்க முத்தம் கொடுத்தீங்கல்ல, அத பார்த்தேன். திடீர்னு அந்த ஞாபகம் வந்துருச்சு. பாத்தீங்களா, எல்லாம் உங்களால தான் வந்துச்சு. இந்த நாய்க்கு பயந்துட்டு உன்னை நான் கொஞ்சம் இருக்க முடியுமாடி? அவனே என்னை ஒரு சினிமா சர்க்கஸ்னு கூட்டு போனா அவன் இப்படி பண்ணுவானா? அங்கேயே அதான் நடக்குது. எங்க அப்பா எனக்குன்னு சம்பாரிச்சு வச்சது ஒரு வீடு தான். அதையும் சினிமா சர்க்கஸ் பார்த்து என்ன அழிக்க சொல்றியா? இந்த நாய்க்கு தான் படிப்பு வரலையே. ஏதாவது ஒரு நல்ல வேலையில சேர்த்து விடலாம்னு கண்டவ கையை கால புடிச்சா இந்த நாய் இப்படி சுத்துது. என் மூஞ்சில முடிக்காத. குடிப்பாடி. இந்த நாயை நாளைக்கு சர்க்கஸ் கூட்டிட்டு போய் உரைச்ச விலைக்கு வித்தர வேண்டியதுதான். வேற ஒண்ணு வேணாம். நான் தான் சொல்றேன். ஏண்டி சரியான ஜொல்லு பார்ட்டிடி அது. ஹாய் லதா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன் டி. ஏய், யார் டி? பாய் ஃப்ரெண்டா இல்ல? ஷூ, ஏய், அவர் என் வருங்கால ஹஸ்பண்ட். நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. நாங்களும் தான் நாள் தவறாம ஹோட்டல் தியேட்டர்னு அலைஞ்சிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு ஒருத்தர மாட்ட மாட்டேங்கிறான்டி. ஓகே, மறுபடியும் பார்க்கலாம்டி. ஓகே, பை. see you. என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. பேர் சார். ஐயோ, என்னம்மா இப்படி வாயா, இங்க வா. என்ன சார்? சொல்லிட்டு சரியா? அதுவும் அங்க இருக்கு சார். எங்க போறீங்க? ஒரு முக்கியமான வேலை, இப்ப வந்துடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ற நேரமா இது? இப்ப வரேன். என்ன விட்டுட்டு எங்க போறீங்க? ஒரு நேரம் காலமே இல்ல இவருக்கு. 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க. சரிங்க. ஏய் பிரியா, உன் தங்கச்சி கூட்டிட்டு வரல? சிபோ. ஏன்? சரி, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன தலைவா, ஒரு சிட்டு உட்கார்ந்திருக்கு?
ஏய் தனியாவா வந்திருக்க? போலாமா? ஏய் மிஸ்டர், யார் நீ? மிஸ்டரா, என்ன ரொம்ப கூச்சல் போடுற? அண்ணனை பார்த்து கண்ணு அடிச்ச? கண்ணு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டியான்னு கேட்ட? என்னம்மா தபாய்க்கிற? வாடி சூப் டைப்ப பிஹேவ் பண்ற? விடு, கைய விடு. சீ. ஓ என்ன இது தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட கலாட்டா பண்றீங்க? ஒழுங்கா மரியாதையா போயிடுங்க. சீ, போங்கடா, போறீங்களா? என்னடி சொன்ன? என்னாச்சு? 4-5 ரவுடிங்க துரத்திட்டு வராங்க. ரவுடிங்களா? யாரு? ஐயோ 4-5 பேர் இருக்காங்க. என்ன பண்றது? வா, கிளம்பு, ஓடிடலாம்.